இவர்களுடைய ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். மெட்டிகுலஸ் பிளானிங். எல்லாத்துக்கும் பிளான் ஏ, பிளான் பி என்று எல்லாவற்றுக்கும் ஆல்டர்னேட் வச்சிருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இவங்க வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்த இடத்திலும் இருப்பார்களா? அப்படின்ற இடத்துல மொசாட் இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க? யார மொசாடுன்னு இப்ப நம்ப முடியலையே! அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஆள் மாறாட்டம் பண்ணி தான் போவாங்களா எல்லா இடத்துலயும்? நெறைய இடத்துல வேற பாஸ்போர்ட்ல போவாங்க. அதே மாரி ஒரு சிறிய காரியத்துக்கு செலவ பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏனென்றால் மொசாடினுடைய பட்ஜெட் சொல்றேன். 2.73 பில்லியன். இந்திய மதிப்பில் 25,000 கோடி. அடுத்தது இந்த மொசாடினுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ ஹீப்ருல எழுதியிருக்கும். அது என்ன ஸ்டேட்மெண்ட் என்றால், அது கிங் சாலமோன் ஞானி. அவர் வைஸ்மேன். உலகத்தில பெரிய ஞானி கிங் சாலமோன். அவர் எழுதின ஒரு நீதி போதனையான ஒரு புக் இருக்கு. அது யாருக்கு நம்ம திருவள்ளுவர்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு பொதுவான காரியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? அதை மாதிரி இவர் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், தந்தை எப்படி இருக்கணும், தாய் எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு சோல்ஜர் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் பற்றி அந்த ப்ராவர்ப்ஸ்ன்னு பேர் அதில் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு வாசகம் தான் அதில் இருக்குது. அது என்ன இருக்கிறது என்றால், ஃபார் லேக் ஆஃப் கைடன்ஸ் எ நேஷன் ஃபால்ஸ். அதாவது கவுன்சல், ஆலோசனை இல்லாத நாடு விழுந்துவிடும். விக்டரி இஸ் ஒன் பை மெனி கவுன்சிலர்ஸ். ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல ஆலோசகர்கள் தேவை. அந்த அமைச்சருக்கு ஆலோசனை கொடுக்குற ஆட்கள் இருந்தால் தான் அந்த நாடு வெற்றி பெறும். இதுதான் அதனுடைய வாசகம். இப்போ இந்த நேரத்தில் நான் திருவள்ளுவர் சொன்னதையும் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்காரு, வலி அறிதல்னு. வலி அறிதல் அப்படின்னா, அவர்களுடைய பலத்தை நீ அறிய வேண்டும். நீ நாடு இருந்தேன்னா, நீ உன் பலத்தை மட்டும் அறிந்தால் பத்தாது. நீ சுற்றி உள்ள மற்றவர்களுடைய பலத்தை நீ அறியணும். அதுக்கு இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், வினை வலியும், தன் வலியும், மாற்றான் வலியும், துணை வலியும் தூக்கிச் செயல். 4 வழிகள் நீ அறியணுங்கிறாரு. முதல்ல வினை வழி. நீ செய்ய போகிற காரியத்தினுடைய ஆக்டிவிட்டியினுடைய வலிமை என்னன்னு தெரியணும். ஒரு போர்னா அந்த போருடைய வலிமை உனக்கு தெரியணும். அடுத்து தன் வலிமை. அந்த போரை செய்வதற்கு எனக்கு வலிமை இருக்கா அப்படின்னு தெரியணும். 3வது மாற்றான் வலி. எதிரிக்கு என்ன வலிமை இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ. 4வது எதிரிக்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் சரியான துணையை வச்சுருப்பான். அவனுடைய துணை வலியையும் தெரிஞ்சுக்கோ. இதை தெரிந்து எவாலுவேட் பண்ணி செய்தால் தான் உன்னால் வெற்றி பெற முடியுன்றது. இதுதான் மொசாடுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு குறள்.